முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் இரண்டாவது மகன் யோஷித ராஜபக்சவை சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்றைக்கு கைது செய்திருக்கு. ஒரு காணி மோசடி சம்பந்தமான அதை நிரூபிக்கிறதுக்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்ற அடிப்படையில் சிஐடியால் யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்குது. குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு குட்டி கதையும் இந்த காணி மோசடி சம்பந்தமாக நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருது. அதுவும் என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய இரண்டாவது மகன் யோஷித ராஜபக்சவை தெற்கு அதிவேக வீதியினுடைய பெலியத்த நுழைவாயிலில் வச்சு ஏசி வாகனத்தில் ஏற்றி சிஐடி இன்றைக்கு கைது செய்திருந்தது. அந்த மாதிரி ஏசி வாகனத்தில் அவர் கொழும்புக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு சிஐடி விசாரிக்கும் போது போலீஸ் அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கும் போது ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் இன்றைக்கு வைரலாக எல்லா இடங்கள்லையும் பரவி கொண்டிருக்கு. சாதாரண பொதுமக்கள் சிஐடியால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டால் விசாரணை நடத்தப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்படி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் சாதாரண பொதுமக்களால் அது முடியாது. நாங்கள் ஒரு பயத்தோடு இருப்போம். நாங்கள் குற்றம் செய்திருப்போமா இருந்தால் எங்கள் குற்றம் கண்டுபிடிக்கப்படுமோன்ற பயம் இருக்கும். குற்றம் செய்யாட்டியும் கூட ஒரு விதமான நடுக்கமும் பயமும் இருக்கும். ஒரு முகத்தில் பதற்றம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் யோஷித ராஜபக்சோட முகத்தை பார்க்குற நேரத்தில் சிரிப்போடு இருக்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது என்றது ஒன்றா இருக்க முடியும். அடுத்த, நான் மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன், ராஜ பரம்பரையை சேர்ந்தவர். நான் நாளைக்கு இன்றைக்கு வெளியில் வருவேன். இந்த விசாரணையால் எங்களை எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் எதையும் எடுக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு திமிர் இந்த புகைப்படத்திலிருந்து அவரோட முகத்திலிருந்து வெளிப்படுது என்று சொல்லி நான் அதை பார்க்குறேன். என்று சொன்னால் சாதாரண பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் செயற்பட முடியாது. ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றதால இதுக்கு முதல்லையும் ஷோட்ஸோட காட்சட்டையோட சிஐடிக்கு போன சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இப்போ போஸ்ட் கொடுக்குற புகைப்படம் கூட வெளிவந்திருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இனி எதிர்வரும் நாட்களிலையும் வேறு நபர்கள் சில நேரங்களில் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான புகைப்படங்களுக்கு போஸ்ட் கொடுக்கிற செயற்பாடு சம்பந்தமாகவும் ஏதாவது இறுக்கமான நடைமுறைகளை கொண்டு வரும்னு சொல்லி நம்ம நம்புவோம், எதிர்பார்ப்போம். என்னன்னு சொன்னால், சாதாரண ஏஎல்ல அரசியல் படிக்கிற நேரங்களில் இளமங்களுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம், சாதாரண பொதுமக்கள் சட்டத்துக்கு அடிபணிகிறதுக்கான காரணம் எதுன்னு கேட்டால் அதில் ஒரு காரணமாக சொல்லப்படுறது சட்டத்துறை பாதுகாப்பு தரப்பு மேலே இருக்கிற பயமும் அதுக்கான காரணம் என்றது. அப்போ அந்த பயம் சாதாரண பொதுமக்களுக்கும் இருக்காது, இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கிற நபர்கள் இருக்கிற வரைக்கும். அது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது. யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறது 2005ஆம் ஆண்டினுடைய 6ஆம் இலக்க நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழே என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இதை நிரூபிக்கிறதுக்கான யோஷித ராஜபக்சவை இந்த வழக்கில் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரதிவாதியாக அவருடைய பேரை குறிப்பிட முடியும் என்றதுக்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்ற விஷயம் சட்டமாதிபர் திணைக்களத்தால் சில நாட்களுக்கு முதல்ல சிஐடிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் சிஐடியால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது. இதுக்கு முதல்ல இதே காணி மோசடி சம்பந்தம், தெஹிவலையில் இருக்கிற ஒரு காணி சம்பந்தமாக தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருது. நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சி காலகட்டத்திலையும் இந்த விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. உரிய முறையில் அது நடத்தப்படலை, அரசியல் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது என்ற விமர்சனங்கள் அந்த காலகட்டத்திலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதில் சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, யோஷித ராஜபக்சவினுடைய பாட்டி டெய்சி பாட்டி என்று சொல்லப்படுற ஒரு பெயர் பிரபலமா ஊடகங்கள்ல உச்சரிக்கப்பட்டிருந்தது. 2015-16ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல இருந்து டெய்சி ஆட்சியினுடைய அன்பளிப்பு பொதி என்ற வார்த்தைகள் எல்லாம் சில நேரங்களில் நீங்க கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் இருக்கும் சிலருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டெய்சி ஆட்சிட்டையும் யோஷித ராஜபக்சவினுடைய பாட்டிட்டையும் இது சம்பந்தமா ஒரு விசாரணையை நல்லாட்சின்னு சொல்லப்படுற அந்த ஆட்சி காலகட்டத்திலையும் சிஐடி நடத்தி இருந்தது. அவங்கள்ட்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது, அவங்க கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க விடுவிக்கப்பட்டிருந்தாங்கன்ற செய்திகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வெளிவந்திருந்தது. இதில் யோஷித ராஜபக்சவினுடைய பாட்டி டெய்சி ஆட்சி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தகவலின் அடிப்படையில் தெஹிவல பிரதேசத்தில் இருக்கிற தனக்கு சொந்தமான 28 ஏக்கர் 28 பர்ச்சஸ் காணியை தன்னுடைய பேரன் யோஷித ராஜபக்சவுக்கு கொடுக்குறாங்களாம். அதுக்கு பிறகு யோஷித ராஜபக்ச அந்த காணியை வச்சு கொண்டு அதை சுற்றி இருக்கிற இன்னும் சில காணிகளையும் அபகரிச்சு கொண்டார். கிட்டத்தட்ட 60 தொடக்கம் 65 பர்ச்சஸாக அதை மாற்றி கொண்டார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இதில் அந்த சுவீகரிக்கப்பட்ட பக்கத்தில் இருக்கிற காணிகள் பணம் கொடுத்து வாங்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் இருக்கு. அதில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பக்கத்தில் இருக்கிற காணிகளும் சர்ச்சைக்குரிய காணிகள். அந்த காணிகள் சம்பந்தமா ஏற்கனவே சில வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அதை பகுதியாக விற்பனை செய்யக்கூடாது என்றதுக்கு ஒரு
வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த காணி உரிமையாளர்கள் வந்து 4-5 பேர் காணி உரிமையாளர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை பகுதியாக விற்பனை செய்யக்கூடாது என்றத ஒரு உத்தரவா கேட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்ற வழக்கோட சம்பந்தப்பட்ட சில காணிகளையும் யோஷித ராஜபக்ச சுவீகரித்து கொண்டார், அதுக்காக பணம் செலுத்தினார் என்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருந்தது. 28 ஏக்கரா இருந்தது, 60 தொடக்கம் 65 ஏக்கரா மாற்றப்பட்டது என்றது பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு பிறகு தேசிய ஆட்சியையும் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டதுக்கு பிறகு தேசிய ஆட்சி சிஐடியில சொன்னதா சொல்லப்படுற ஒரு சுவாரஸ்யமான அந்த குட்டி கதை என்னன்னு சொன்னா, தான் வீட்டில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முதலாளி தன்னுடைய வீட்டுக்கு வந்தாராம். ஒரு பொதியை வந்து கையில் வச்சிருந்தாராம். அதில் ரத்தினக்கல், மாணிக்கக்கல், இந்த மாதிரியான ஆபரணங்கள் அதில் இருந்ததாம். அந்த மாதிரியான ஒரு பொதியை கொடுத்து அந்த நபர் மர்மமாக உடனடியாகவே வெளியேறினார். ஒரு 2-3 கிழமைகளுக்கு பிறகு இன்னும் ஒரு முதலாளி வீட்டுக்கு வந்தார். அந்த தங்காபரணம், அந்த ஆபரணம் இருந்த பொதியை பெற்றுக்கொண்டு சாக்குகளில் 2 சாக்குகளில் பணம் கொடுத்தார். அந்த பணத்தை பயன்படுத்தி தான் நான் டெஹிவலையில் வந்து இந்த காணியை வாங்கினேன் என்ற மாதிரி தேசிய ஆட்சி சிஐடிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சொன்னதா அரசியல் மேடைகளில் வந்து சில சந்தர்ப்பங்களில் பேசப்பட்டிருக்கு. ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதையாகவும் நீண்ட காலமாக சொல்லப்படுற ஒரு கதை. ராஜபக்சர்கள்ட்ட விசாரணை நடத்தப்படுற நேரங்களில் எல்லாம் இந்த தேசிய ஆட்சியினுடைய கதை வந்து சொல்லப்படும். என்னன்னு சொன்னால், உரிமையாளர் இல்லாத மாளிகைகள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. பசில் ராஜபக்சவினுடைய மல்வான மாளிகையாக இருக்க முடியும், அவருக்கு குற்றம் சாட்டப்பட்ட மாளிகையாக இருக்க முடியும். இல்லாட்டி சில நாட்களுக்கு முதல்ல கோட்டாபய ராஜபக்ச விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. யோஷித ராஜபக்சட்டையும் சிஐடி வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது. கதிர்காமத்தில் மாணிக்க கங்கையோட இருக்கிற ஒரு காணில பாதுகாக்கப்பட்ட பிரதேசத்தில் வந்து ஒரு சொகுசு வீடு நிர்மாணிக்கப்பட்டது. பாதுகாப்பு தரப்பை பயன்படுத்தி இந்த வீட்டை நிர்மாணிச்சிருக்கிறாங்க. ஜி ராஜபக்ச என்ற பெயரில் வந்து மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கு. யோஷித ராஜபக்சவினுடையது அந்த வீடுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாகவும் சிஐடி விசாரணை நடத்தியிருந்தது. இன்றைக்கு கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஆரம்பத்தில் ஊடகங்களில் வெளிவந்த தகவல் என்னன்னு சொன்னால், அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி. ஆனால் அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. இப்போ ஏற்கனவே நடத்தப்படுற இந்த தேசிய ஆட்சியினுடைய காணி, அந்த மாளிகை சம்பந்தமாக தான் விசாரணை நடத்தப்படுது. இந்த மாதிரி ராஜபக்ச தரப்பிட்ட வந்து விசாரணை நடத்தப்படுற எல்லா சந்தர்ப்பங்களையும் தேசிய ஆட்சியில கதை வந்து நகைச்சுவைக்காகவும் சொல்லப்படுறது வழக்கமானது. திரும்பவும் அந்த சுவாரஸ்யமான கதையை வந்து ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சேன். அதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரியும் கூட. இப்போ ராஜபக்சர்கள் தொடர்ச்சியாகவே வந்து சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நாமல் ராஜபக்ச இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருந்த ஒரு கருத்தை பார்க்க முடிஞ்சது. அழுற மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இதுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் சொன்ன விஷயம் என்ன சொன்னா, இங்க கைது செய்யல, எதையும் பிடிக்கலன்னு சொல்லி எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாங்க கைது செய்யறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு யாரும் சிணுங்க கூடாது, அழக்கூடாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இப்ப நாமல் ராஜபக்ச அழ ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு விதமான அரசியல் பழிவாங்கல் என்ற கருத்தை வந்து நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு. தன்னை கைது செய்யறதுக்கு முதல்ல தன்னுடைய சகோதரனை சிஐடி கைது செய்திருக்கு. அரசியல் பழிவாங்கல் என்ற கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், 90-92 வயதாக இருக்கிற தேசிய ஆட்சிக்கு வந்து எந்த விதமான வருமானமும் கிடையாது. அப்போ 5 கோடி ரூபாய் பெறுமதியான 50 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு காணி தேசிய ஆட்சிக்கு எப்படி கிடைச்சது என்ற ஒரு கேள்வி இருக்கு. யோஷித ராஜபக்சவால 100 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு மாளிகையை எப்படி நிர்மாணிக்க முடிஞ்சது? யோஷித ராஜபக்சோட தொழிலா சொல்லப்படுறது கடற்படையினுடைய ஒரு 2ஆம் கட்ட உறுப்பினர் சொல்லி சொல்லப்படுது. அந்த நியமனம் எப்படி கிடைச்சதுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் கடற்படையினுடைய உறுப்பினர் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. கடற்படையினுடைய உறுப்பினருக்கும் சாதாரணமான அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் தான் கொடுக்கப்படும். அந்த சம்பளத்தில் வந்து எப்படி 1000 கோடி ரூபாய் பெறுமதியான 2 மாளிகைகளை நிர்மாணிக்க முடியும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு. இப்போ சிஐடி வந்து அந்த விசாரணையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கு. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் எதிர்வரும் நாட்களில் வேறு நபர்களும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடையும் உறவினர்களுடையும் இந்த காணொலியை முடிஞ்சா பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.